பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ற காரியம் இப்படி என்னத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாரா? ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, மீட்பை எனக்கு தந்திருக்கிறீர், சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறீர், சந்தோஷத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அது மட்டும் இல்லை, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது ஆண்டவரே. அந்த நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். நீதி வலது கரத்தினால் தாங்குகிற கரம். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, மீட்பை கொடுத்து கர்த்தர், ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர், சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மளை தாங்குதான். ரெண்டாவது, அவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மளை தாங்குது. அவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். என் கால் சறுக்குகிறது என்று சொன்னது போது தேவனுடைய கரம் நம்மளை தாங்குது. தேவன் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, அடுத்ததாக உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை உயர்த்தும் அப்பா. உம்முடைய காருண்யம் தான் ஆண்டவரே என்னை உயர்த்தும். வேலையில் ஒரு உயர்வுப்பா, வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வுப்பா, குடும்பத்தில் ஒரு உயர்வுப்பா. இன்றைக்கு யோசேப்பை உம்முடைய காருண்யம் உயர்த்தினது போல, தானியேல் உம்முடைய காருண்யம் உயர்த்தினது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை உம்முடைய காருண்யம் உயர்த்தினது போல, தாவீது உம்முடைய காருண்யம் உயர்த்தினது போல உணர்ந்தவராய் சொல்கிறாரு, அப்பா எனக்கு சமாதானத்தை கொடுத்தீரப்பா, மீட்பை கொடுத்தீரப்பா, உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீராண்டவரே. எத்தனை வல்லமைகள், எத்தனை எதிரிகள் வந்த போதும் உடைய ரட்சிப்பின் கேடகம் என்னை பாதுகாத்து கொண்டதுக்காய் நன்றியப்பா. உடைய ரட்சிப்பின் கேடகத்தின் பாதுகாப்பு எனக்கு உண்டானதுக்காய் நன்றியப்பா. நீர் என்னை தாங்கு நீராண்டவரே. யார் கரங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு எத்தனை பெலிஸ்தர், எத்தனை அமலேக்கியர், எத்தனை யுத்த சேனை வந்தது. சத்துருக்களை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்கினதுனாலப்பா, உம்முடைய வலது கரம் என்னை தாங்கினது எல்லா சத்துருக்களையும் என் கரத்தில் ஒப்பு கொடுத்தீரப்பா. உம்முடைய வலது கரம் என்னை தாங்கினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் தான்ப்பா என்னை பெரியவனாக்குச்சு, உம்முடைய கிருபை தான்ப்பா எனக்கு பெரியவனாக்குச்சு. அழகான மொழிபெயர்ப்பு உண்டு. தேவனை நீர் என்னை பாதுகாத்து வெற்றியடைய செய்தீர், உமது வலது கரத்தால் என்னை தாங்கினீர். என் சத்துருக்களை நான் வெல்ல உதவி செய்து, என் சத்துருக்களை நான் வெல்ல உதவி செய்தீர். உயர்வை நீர் தந்தீர் ஆண்டவரே, மேன்மை எனக்கு தந்தீர், என்னை பெரியவனாய் வைத்தீர் ஆண்டவரே. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என முறைமுறையாய் பாடும்படி அந்த உயர்வை நீர் தான் ஆண்டவர் எனக்கு தந்தீர். நீர் பாதுகாப்பின் கேடயத்தை எனக்கு வழங்கினீர் அப்பா. உமது வலது கரம் என்னை தாங்கினதுக்காய் நன்றி. உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் அப்பா. ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்தார். கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து அவரை பெருமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தலத்தில் அமர்த்தினார். அன்பு தேவஜனமே, கரவலாடுகளின் பின்னால் நடந்த தாவீதை ராஜாவா உயர்த்துவாரானால் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, அவருடைய ரட்சிப்பின் கேடயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு மாத்திரமில்லை, தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்பி வாழ்கிற நமக்கு தேவனுடைய ரட்சிப்பின் கேடயம் உண்டு, மீட்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய வலது கரம் தாவீதை மாட்டம் என்னாலும் நம்மளை தாங்கி நடத்துகிறதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் வந்த போதும், எத்தனை விபத்துக்கள், எத்தனை கண்ணிகள் மத்தியிலும் எத்தனை காரியங்களை நம்ம சந்தித்த போதும் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய வலது கரம் நம்மளை தாங்கினதுக்காய் நன்றி. அவருடைய வலது கரம் தாங்கினதுக்காய் நிறைய நேரம் நம்ம தடிக்கு விழுகிற சூழ்நிலை கூட வந்தது. ஆனால் அவருடைய வலது கரம் விழாதபடிக்கு அநேக பயணம் செய்யும்போது அநேக விபத்துக்களை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ் நடந்தது. ஆனால் தேவனுடைய வலது கரம் நம்ம பாதுகாத்தது, தேவனுடைய வலது கரம் நம்மளை மீட்டெடுத்தது, பராமரித்தது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தேவனுடைய காரியம்னா நம்மளை பெரியவனாக்கும். தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து தம்முடைய காருண்யம் என்னை கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவருடைய கிருபையினால் அவனை சூழ்ந்து கொள்வார். அன்பு தேவஜனமே, இந்த சத்தியத்தை கேட்குற அன்பு தேவஜனமே, அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும், உயர்வை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. புகழ கொண்டு வரும். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய கரத்தில் தாவீது இருந்ததுனால அவருடைய ரட்சிப்பின் கேடயத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவருடைய வலது கரம் தாவீதை தாங்கினது போல
இன்றைக்கும் அவருடைய கிருபை தாவீதை பெரியவனாக்குனது போல இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய வலது கரம் பராக்கிரம செய்கிறத நீங்கள் பார்ப்பது நிச்சயமே. அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்குகிறது நிச்சயமே. உயர்வை கொண்டு வருவது நிச்சயமே. எத்தனை வாசல்கள் அடைக்கட்ட, எத்தனை மனிதர்கள் விரோதமாக எழும்பட்டும், தாவீதுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் அவருடைய வலது பாரிசத்தில் நின்று அவர் எல்லா கண்ணிகளுக்கும் எல்லா கரங்களுக்கும் தப்பிவித்தது போல இந்த நாள் எல்லா கண்ணிகளுக்கும் கரங்களுக்கும் தப்பிவிக்கிற கத்தர் அவர் வலது கரத்தினால் அவர் நடத்தினது போல உங்களை நடத்துவது நிச்சயமே. கண்களை முடி ஜெபிக்கலாம். அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ரட்சணத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தந்திரப்பா. உடைய ரட்சிப்பின் கேடகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கத்தரப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் சமாதானத்தை இழந்திருந்தாலும், மீட்பை இழந்திருந்தாலும், சந்தோஷத்தை இழந்திருந்தாலும் அப்பா மீ துதிக்கிற எத்தனை துக்கங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை ஓட்டங்கள் மத்தியிலும் சவுல் கரத்துக்கு தப்பு ஆண்டவரே தப்பும்படி தாவீது அலைந்து திரிந்தது போல காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் வனாந்தரங்களிலும் வறண்ட நிலங்களிலும் அலைந்து திரிந்தது போல உடைய ரட்சிப்பின் கேடகத்தை அவருக்கு கொடுத்து அவர் பாதுகாத்து உடைய சமாதானத்தினால் அவரை நிரப்பி நடத்தினது போல இந்த நாள் பிள்ளைகள் அலைந்து திரிகிற சூழ்நிலைகள் மாறட்டும்பா. அலைச்சல்கள் எல்லாம் தேவர் எண்ணி இருக்கிறவர்கள் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் அவர்களை நீ தேற்றுவீரப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வலது கரம் அவர்களை தாங்குறதுக்காய் நன்றியப்பா. உடைய காரணம் உடைய பிள்ளைகளுக்கு உயர்வை, கனத்தை, மேன்மையை, மீட்பை கொண்டு வருமே அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நல்ல கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா, நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நல்ல மெய்ப்பனாயிருந்து நடத்துகிற கத்தரே, கத்தரன் மெய்ப்பராயிருக்கிற என்று தாவீது உணர்ந்து பாடினது போல இந்த நாளையும் அப்பா நல் மெய்ப்பரான் இருமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளையும் அப்பா என் தேவனுடைய தெய்வீக நடத்துதலுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ ஜனமே, அவருடைய காரியம் உங்களை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அவர் கிருபை உங்களுக்கு உயர்வை கொண்டு வருவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.